பன்னீர் பீஸ் புலாவ் பண்ணுறதுக்காக 1 கப் பாசுமதி அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். வேகும்பொழுது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 80% வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. 80% வெந்தவுடனே வடிகட்டுற பாத்திரத்தில் போட்டு வடிகட்டி தனியாக ரைஸ் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில், ஒரு 2 ஸ்பூன்ஸ் கீ போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கேப்சிகம் ஒரு பீஸ் எடுத்து அதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஸ்லிட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டுடலாம். தாராளமாக போடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்னதாக எடுத்துக்கோங்க. அதை பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுடுங்க. தக்காளி நிறையா ஆட் பண்ண வேண்டாம். சின்ன தக்காளி இருந்தால் போதும். அது ஓரளவு நல்லா வதங்கின உடனே அதில் தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் சீரகத்தூள் எடுத்துகிட்டு அதை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பீஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடலாம். அந்த மசாலா வாசனை கொஞ்சம் மடங்கணும், அவ்வளோதான். அதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஓரளவு நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை உள்ளே போட்டுடலாம். பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக அதை அப்படியே வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு அது பன்னீரும் பீஸும் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து இப்போ ஓரளவு அந்த சூட்டில் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பாசுமதி ரைஸ் நல்லா உதிரியாக பூ போல் இருக்குது. அதை உள்ளே போட்டுட்டு இதை நல்லா அப்படியே பெரட்டி விட்டுடலாம். மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை தூவிடலாம். தூவிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டா இந்த ரைஸ் எல்லாம் அப்படியே நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா டேஸ்டியான புலாவ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பன்னீர் பட்டாணி புலாவ். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ். கட்டாயம் நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.